அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தலைப்பு முடக்கத்தான் கீரை சூப். முடக்கத்தான் கீரைக்கு என்னென்ன தேவைன்றது முதல்ல பார்ப்போம் வாங்க. முதல்ல முடக்கத்தான் கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, சின்ன வெங்காயம், உப்பு, தூளுப்பு, வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, மல்லிப்பொடி, தனியாப்பொடி, மிளகுத்தூள், சீரகத்தூள், அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதுக்கு முதல்ல நான் தண்ணி விதவிதப்பாக சூடு வச்சுருக்கேன், ஸ்டவ் பற்ற வச்சு. இதுக்கு எந்த ஒரு ஆயிலும் போட போகிறதில்ல. இந்த சூப்புக்கு ஒவ்வொன்றா போடுவோம். வெங்காயம் போடுவோம், சின்ன வெங்காயம் போடுவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். அடுத்து கருவேப்பிலை போடுவோம். அடுத்து தக்காளி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள், அதே மாதிரி 1/4 ஸ்பூன் போட்டால் போதும் மிளகுத்தூள். அடுத்து அதே மாதிரி 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி. அதுதான். அடுத்து நமக்கு தேவையான அளவு நான் அரை ஸ்பூன் போடுறேன் சால்ட்டு. கொதிக்கட்டும் நல்லா. வணக்கம் உறவுகளே, சூப்பு கொதிச்சுட்டே இருக்குது. அதுக்குள்ளே இந்த முடக்கத்தான் கீரையுடைய பயன்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். முடக்கத்தான் கீரை எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னாக்கா, சளி, இரும்பல், மூட்டு வலி, இதுக்கெல்லாம் நல்லாவே குணப்படுத்தும். இந்த முடக்கத்தான் கீரை கிராமத்தில் நிறைய கிடைக்குது. இதை காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நகரப்பகுதியில் கிடைக்கிறது கஷ்டம். கிராமப்பகுதியில் நிறைய இந்த வேலி ஓரத்தில், முள் புதரில் எல்லாம் நிறைய இருக்கும். எங்கும் போய் காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாக கிடைக்க வேண்டியது. நம்ம வீட்டுக்கிட்ட கூட வளர்த்தலாம். அந்த செடியை வச்சு வளர்த்தலாம், பராமரிக்கலாம். பாருங்கள், தண்ணி சூடு பண்ணதுனால, தண்ணி முதல்ல நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடுனா குறைவாக சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதனால் குயிக்காகும். இந்த முடக்கத்தான் கீரை மலச்சிக்கலும் குணப்படுத்தும். நரம்பு தளர்ச்சியை போக்கும். நரம்பு தளர்ச்சிக்குனாக்கா ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க, சோர்வாக இருக்கிறவங்க கூட இந்த முடக்கத்தான் கீரை சூப்பு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை சட்னி வச்சு சாப்பிடலாம். இந்த முடக்கத்தான் கீரை நம்ம ரசம் செஞ்சு கூட சாப்பிடலாம் முடக்கத்தான் கீரையை. அதே போல் இந்த முடக்கத்தான் கீரை கஷாயம் மாதிரி டீ வச்சு கூட வச்சு கொடுக்கலாம். இப்போ நாம் வைக்கிறது என்னென்னாக்கா சூப் தான் வச்சுருக்கோம். இந்த சூப் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன பசங்க, பெரிய ஆளுங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது இயற்கை கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உறவுகள் எல்லாருமே இந்த முடக்கத்தான் கீரை சூப்பை உங்கள் வீட்டிலும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு நல்ல மருத்துவ பயனுள்ள தகவல். அடுத்து வரப்போகிற வீடியோவில் கூட இந்த முடக்கத்தான் கீரை பற்றி இன்றைக்கி சூப் போட்டிருக்கோம். அடுத்தது ஒவ்வொரு தலைப்பாக கொடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோம். ஏன்னா அது எல்லாருக்கும் பயனுள்ள தகவல் போய் சேரணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நாங்கள் செய்கிறோம்.
சப்ஸ்கிரைப் ஆகணுன்றது ரெண்டாவது நோக்கம்தான். மக்களுக்கு இந்த தகவல் நம்ம கடத்தினாலே ஒரு மன திருப்தியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதனால தான் இது செய்கிறோம். குறிப்பாக அந்த மூட்டு வலின்னு பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வயசானவங்கலாம் கஷ்டப்படுவாங்க. அவங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த முடக்கத்தான் கீரை வந்து எளிமை கிடைக்குதுன்றதுனால இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். கிராம பகுதியில் உங்களுக்கு ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கூட கொடுத்துருக்கேன், மேலே வீடியோவில் ஃபோட்டோ கொடுக்க போகிறோம். தெரியாதவங்க கூட பயன்படுது. முடக்கத்தான் கீரை நிறைய பேர் தெரியும், ஆனால் இதுதான் முடக்கத்தான் கீரையா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அந்த புத்தகம் இந்த மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் முடக்கத்தான் கீரையை பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேருக்கு கிராமத்தில் தெரிய மாட்டேங்குது முடக்கத்தான் கீரை இதில் இதில் இவ்வளோ பயன் இருக்கான்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ முடக்கத்தான் கீரை இப்போ நவீனமயமாக மாறி நிறைய சாக்லேட்டு, லேகியம் இந்த மாதிரி கூட வந்துடுச்சு. ஆனால் அது டப்பாவில் இருக்கிறதுனால இது முடக்கத்தான் லேகியன்றது தான் தெரியும். மற்றபடி அது நாட்டு மருந்து கடைக்கு போனால் தான் அதை பற்றி தெரியும். மற்றபடி கிராமத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு தெரியல. என்னுடைய வீடியோ எல்லாமே பெரும்பாலும் கிராமத்து பக்கத்தில் மக்களுக்கு தெரியணுன்றது ஒரே ஒரு நோக்கம் தான். ஏன்னா கிராம பக்கத்தில் மட்டும்தான் போதிய விழிப்புணர்வு இல்லைன்ற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க பெரும்பாலும் கிராம மக்கள் தான். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய தோழர்கள் எல்லாருமே பெரும்பாலும் கிராம பகுதியில் தான் இருக்காங்க. நகர பகுதியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் தெளிவாக தான் இருக்காங்க. ஆனால் கிராம பகுதி மக்களுக்கு இருந்தும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. நினைக்க நம்ம வீட்டு பக்கமும் இருக்குது, எல்லா மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளும் இருக்குது. இருந்தாலும் எந்த செடி எதுக்கு பயன்படுது அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. காரணம் என்னக்கா அந்தளவுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. இன்னும் வந்து தாத்தா பாட்டி எல்லாமே குழந்தைங்களுக்கு காய்ச்சலாம், ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லையா, அதனால் பாட்டி வைத்தியம் மூலிமா செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி பாட்டிங்களே இல்லை, பெரும்பாலும் எல்லாமே விஷம், உணவே விஷமாயிடுச்சு. எல்லாம் நச்சு பொருள், ரசாயன மருந்தெல்லாம் கலக்கின்றதுனால ஆயுட்காலம் 100ன்றது இன்றைக்கி சராசரியாக 80 கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இனிமேட்டு கடப்போமன்றது ஒரு சந்தேகமான ஒரு கேள்விக்குறி தான். அதனால் நல்ல ஆரோக்கியத்தை பேணி காக்கணுன்னாக்கா நம்ம ஒரு சத்தான உணவுகளை சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த கிராமப்புற பகுதியில் என்னென்ன உணவுப் பொருள் கிடைக்குமோ அந்த உணவுப் பொருளை எல்லாமே வச்சு எந்தெந்த உணவில் எப்படிலாம் பயன்படுத்த முடியும் அப்படின்ற மக்களுக்கு தெளிவுபடுத்தின ஒரு குறிக்கோளுக்காக தான், நோக்கத்துக்காக தான் மக்கள் எல்லாரும் பயன்படுத்தட்டும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் போட போகிறோம். எனது அன்பார்ந்த உறவுகளே, என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் என்கிட்ட இந்த கேட்கணுன்னாக்கா கீழே இருக்கிற நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில் தாராளமாக எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு கேளுங்க. நானும் அதுக்குண்டான தகவலை வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். ஒரு சில பொருளெல்லாம் உங்கள் பகுதியில் கிடைக்காது. நாங்கள் பாருங்கள், முடக்கத்தான் கீரை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி இதை காயப்படுத்த போகிறோம். காய வச்சு பொடி பண்ண போகிறோம். பொடி பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கூட கால் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுக்கு இந்த கிராமப்புறத்தில் கிடைக்கிற பொருளுங்களுக்கெல்லாம் எங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம். இது எப்படி எங்களுக்குனாக்கா இந்த பொடிக்கு சரி அனுப்புகிற பார்சல் சார்ஜ் கொடுத்தா போதுமானது. நீங்கள் இதே மாதிரி பொடியை கேட்டாலும் பரவாயில்ல, கட் பண்ணி காய வச்சு தரோம். நீங்களே பொடி பண்ணிக்கணும் பரவாயில்ல. இல்லை பொடியை தான் வேணும் கூட பொடியை அரைச்சி தரோம். அதில் ஒன்றும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. எங்களுக்கு இது ஒரு சேவையை தான் நினைக்கிறோம், மக்களுக்கு எல்லாம் போய் சேரட்டுன்றதுனால. ஆனால் எங்களுக்கும் குடும்பம் இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் எங்களுக்கு செய்கிற வேலைக்கு கூட காசு கொடுக்காதீங்க. இந்த நாங்கள் அனுப்புகிறோம் இல்லையா, பார்சல் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த பார்சலுக்கு உண்டான கட்டணம், பார்சலுக்கு உண்டான செலவு அது மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சுட்டா போதும். வேறு ஒன்றும் நாங்கள் உங்கள்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்க்குறதில்ல. எங்கள் நோக்கம் என்னென்னாக்கா எல்லாருக்கும் இந்த தகவல் வந்து மருத்துவ குறிப்புகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த வீடியோலாம் பதிவு பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோலாம் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. சூப் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேஸ்ட்டே இருக்கிறதுல சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதில் எந்த ஒரு ரசாயன பொருளும் கலக்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான், அன்றாட நம்ம பயன்படுத்துகிற பொருள் தான். சூப் தயாரிச்சு நான் எல்லாமே அளவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக காரம் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க, உப்பு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் வந்து சராசரியாக அளவோடு தான் போட்டிருக்கேன். எந்தளவு தண்ணி எந்தளவுன்னு
அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பும் மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை. நான் மண்பானையிலே செஞ்சுருக்கேன். ஏன்னா மண்பானையில் செய்கிறதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும். சூப் தயாரிச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இருங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. இந்த முடக்கத்தான் கீரை சூப்பு ரொம்ப அருமையாக இருக்குது உறவுகளே, நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கிராம பகுதியில் இருக்கிற மக்கள். அதே மாதிரி நகரப்பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளெல்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது. வாங்கி சூப் மாதிரி செஞ்சு குடிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி உறவுகளே, வணக்கம். நான் உங்கள் கடைப்பிரியன். வணக்கம் வணக்கம்.